இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ட சட்ட யோகம். இதுதான் தமிழில் உண்மையான அர்த்தம். இது சமஸ்கிருதத்தில் சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவோம். சஷ்டாஷ்டகம், சஷ்டம் ப்ளஸ் அஷ்டகம். சஷ்டாஷ்டகம் அப்படிங்கும்போது சஷ்டங்கிறது சஷ்டி அப்படிங்கிறது. சஷ்டி ஆறாவதாக வருது இல்லையா, அதான் சஷ்டி. அதாவது சமஸ்கிருதத்தில் அஷ்டக, அஷ்டம் அப்படிங்கிறது 8. அப்போ 6 8 சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறது தான் அட்டசட்ட யோகம். அதாவது 8 6 6 8 இப்படி வர்றது தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு நம்ம திருமண விஷயங்கள்லையும் வரன் பார்க்கும்போது, பொருத்தம் பார்க்கும்போது இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது லக்னத்துக்கு தான் பார்க்கணுன்னு ஜோதிட விதி. இப்போ ஒருத்தருடைய லக்னம் மேச லக்னம்னு வச்சுக்கோங்க. ஒரு வரன் பார்க்குறோம், ஆணோ பொண்ணோ அப்படிங்கும்போது ஆணுக்கு மேச லக்னம், இதே பெண்ணுக்கு விருச்சிக லக்கணம் அப்படிங்கும்போது 8 வருது, 6 8 இப்படி வருது. அதாவது விருச்சிக லக்கணத்துக்கு 6வது வீடு மேசமாகவும் மேச லக்னத்துக்கு 8வது வீடு விருச்சிகமாகவும் வருது. இதைத்தான் சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சந்திர கோச்சாரத்துலேயும் என்ன சொல்லுவோம்னா சந்திராஷ்டமம்னு ஒன்று சொல்லுவோம். அது ராசி ரீதியாக சொல்லுவோம். சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியை 8வது வந்ததுன்னா ஒருத்தருடைய ராசிக்கு, இப்போ மேச ராசிக்கு விருச்சிகத்தில் அன்றைய நாள் சந்திரன் வரும்போது 8வதாக வருது. அதனால் சந்திராஷ்டமம், சந்திரம் 8வது இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதனால் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். அன்றைய நாளில் மனநிலை கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். அதனால் முக்கியமான காரியங்கள்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அன்றைக்கி கவனமாக இருங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு மட்டும் பார்க்கப்படுவதாக சொல்லப்படுது. ஆனால் ராசிக்கும் பார்க்குறாங்க. பார்க்குறதுனால தவறு இல்லை அப்படின்னு சொல்லலாம். 6 8 இப்போ ஒரு 2 தம்பதியருக்கு பார்க்குறோம். இப்போ 2 பேரும், இப்போ நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறோம், எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் கொடுக்கும்போது அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது ஒருத்தருடைய லக்னத்துக்கு இன்னொருத்தருடைய லக்னம் 6 8 வந்தது அப்படின்னு சொன்னால் அது சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மேசராசி பையனுக்கு ஒரு விருச்சிக ராசி பொண்ணு வரன் பொருத்தம் பார்த்து கொடுங்கன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது 8வதாக விருச்சிக ராசி வருது. ஆனால் மேசத்துக்கு செவ்வாய் தான் ஆச்சு, விருச்சிகத்துக்கும் செவ்வாய் தான் ஆச்சு. ஆனால் இந்த லக்னப்படி மேச லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா 8 வர்றதுனால யாருமே விரும்புறதில்ல. அது பண்ணாலும் பிரச்சனை தான், கோர்ட்டு கேஸு, சண்டை, வம்பு வழக்கு இதெல்லாம் வரும் அப்படிங்கிறதுனால யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் சஷ்டாஷ்டகத்துக்கு விதி விலக்குகள் இருக்குது. அந்த விதி விலக்குகளை நம்ம பார்த்து வச்சுக்கணும். அந்த விதி விலக்குகளை நம்ம யூஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு மேச லக்னம், பையனோட லக்னம் மேச லக்னம், பொண்ணுடைய லக்னம் விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க. இப்போ மேச லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய், விருச்சிக லக்னத்துக்கு அதிபதியும் செவ்வாய். இப்போ இவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறதுனால இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேச ராசி சந்திரன் இங்கே இருக்குது, விருச்சிக ராசி
சந்திரன் இங்கே இருக்குது. இப்போ இது மாதிரி திருமணம் பண்ணலாமா? மேச ராசி பையனுக்கு, விருச்சிக ராசி பொண்ணுக்கு இப்படி பண்ணலாமான்னா இதையும் அவங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு இப்போ விருச்சிக ராசி இந்த பொண்ணு, இந்த வீட்டுக்குரிய செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ செவ்வாய் இங்கே இருக்காங்க, அவர் கூட கேது இருக்காங்க, இங்கே ராகு இருக்காங்க. இப்போ இந்த விருச்சிக ராசி பொண்ணுக்கு இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காங்க அப்படின்னா 8வது வீட்டில் செவ்வாய் மறைஞ்சு இருக்காங்க. மறைஞ்சு இருக்கிறத விட கேதுவோடு சேர்ந்தும் இருக்காங்க. அதே போல் பகை வீட்லேயும் இருக்காங்க. அப்போ இந்த செவ்வாய்க்கு பவர் ரொம்ப கம்மி. இப்போ இதே செவ்வாய், இந்த விருச்சிக ராசிக்குரிய செவ்வாய் மேசத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆட்சியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ செவ்வாய் எப்படி இருக்காங்க? பலமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, விருச்சிக ராசிக்குரிய செவ்வாய் 8வது வீட்டில், செவ்வாய் 8வது வீட்டில் இருக்காங்க. அப்போ இது ராசி அதிபதி மறைவு. அவரோட யார் இருக்காங்க அப்படின்னா கேது இருக்காங்க. கேது இருக்கும்போது இன்னமும் செவ்வாயுடைய பவரை குறைச்சிரும். கேது செவ்வாயை போன்றவர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஜோதிட ரீதியாக. அப்போ அவரும் செவ்வாயுடைய காரக தத்துவத்தான் பிரதிபலிப்பார். இங்கே செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது, 8வது ஸ்தானத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது அவர் மறைஞ்சு போயிட்டார், அவருக்கு பவரே கிடையாது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இந்த விருச்சிக ராசி பொண்ணுக்கு இந்த மேச ராசி பையனை தாராளமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேசராசி 8வது வீடு, விருச்சிக ராசி 8க்கு 6 வருது, 6 8 வர்றதுனால வேண்டாம், 2 பேத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த விருச்சிக ராசிக்குரிய செவ்வாய் 8ல் போய் மறைஞ்சிடறாரு. விருச்சிக ராசி பொண்ணுக்கு அந்த ஜாதக பிரகாரம் 8ல் போய் மறைஞ்சிட்றாங்க. அப்போ அந்த செவ்வாய்க்கு பவரே கிடையாது. அப்போ மறைஞ்ச ஒரு கிரகத்துக்கு பவரே இல்லைங்கும்போது அந்த கிரகம் பேசாது. பேசாமல் இருக்கும்போது அந்த சஷ்டாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது வேலை செய்யாது. இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரவுடி இருக்காங்க, அவருடைய சொந்த வீடு அது, கொஞ்ச நாள் அங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரவுடியை பார்த்தா பயப்படுறீங்க. ஐயோ அவன் ரவுடி, அவன் முன்னாடியெல்லாம் போகக்கூடாது, எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அவர் என்ன செய்கிறாரு, வேறொரு இடத்துல ஒரு வீடு வாங்கிட்டு இந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு போயிடுறாரு. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்த ரவுடி அவருடைய வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வேறொரு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டி அங்கே போயிடுறாங்க. இப்போ இந்த வீட்டுக்கு குடி வந்தவர், இந்த ரவுடியோட வீட்டுக்கு குடி வந்தவர் உங்கள்கிட்ட நல்லா சகஜமாக பழகிட்டு நட்பு ரீதியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் எதிர்த்த வீட்டை பார்த்து பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. இதே கான்செப்ட் தான். ஒரு கிரகம் தன்னுடைய சுய வலிமையை, ஆட்சி உச்சம் இது மாதிரி இருந்தால் தான் அந்த பாவகத்துக்குரிய பலனை செய்யும். இப்போ இவங்க பலமே இல்லாமல் ஆயிட்டாங்க. அப்போ செவ்வாய் 8ல் மறையும் போது அந்த ராசி அதிபதி பவர் இல்லை. அப்போ அது கெடுதலை செய்யாது. அப்போ இந்த 2 பேருக்கும் திருமணம் செய்து வைக்கலாம். இதான் சஷ்டாஷ்டகம் விதி விலக்கு. இப்போது சஷ்டாஷ்டகத்தில் திருமணத்துக்கு மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா,
இல்லை. நம்ம குடும்ப உறவுகள் பற்றியும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உறவுகளில் எப்படி நம்ம இந்த சஷ்டாஷ்டகம் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு விருச்சிக லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த விருச்சிக லக்கணம் ஒரு ஆணுடைய ஜாதகம். இதில் இந்த சஷ்டாஷ்டகம் உறவுகள் மீது எப்படி பாயுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த விருச்சிக லக்னத்துக்கு 4வது வீடு என்ன வீடு? தாயாரை சொல்லும் வீடு. இந்த தாயாருக்குரிய 4வது வீட்டுக்குரிய சனி பகவான் லக்னத்துக்கு 12ல் இருக்காங்க. அதாவது துலா ராசியில் இருக்காங்க. என்ன உச்சம் பெற்று இருக்காங்க துலாத்தில். இப்போ அடுத்து இந்த விருச்சிக லக்னத்துக்கு ராசி மீன ராசி. அப்படிங்கும்போது மீன ராசின்னா இப்போ சந்திரன்றது ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு யாரை சொல்லும்னா தாயாரை சொல்லும். சந்திரன்கிறது தாயாரை சொல்லும். அப்போது தாயாரை சொல்லக்கூடிய கிரகம் இந்த விருச்சிக லக்னத்துக்கு ராசி அதிபதிய ராசியிலேயே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ மீன ராசியில் சந்திரன் உட்காந்துருக்காங்க. இப்போது இந்த மீன ராசிக்கு நேர் 8ல் சுக்கிரன் அமைஞ்சிருக்காங்க. இந்த விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். 7வது அதிபதி சுக்கிரன்னா இங்கே இது ஆணுடைய ஜாதகம். சுக்கிரன் யாரை சொல்லுதுன்னா பொதுவாக மனைவியை சொல்லும். இவருக்கு 7வது வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார். அப்போ அதுவும் மனைவியை தான் சொல்லும். அப்படிங்கும்போது இந்த சந்திரனுக்கு 8ல் அந்த சுக்கிரன் உட்காந்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா அட்டசட்ட யோகம், அதாவது சஷ்டாஷ்ட யோகம் அப்படிங்கிறது இங்கே பாயுது. உறவுகள் ரீதியாக தாயாருக்கும் மனைவிக்கும் சஷ்டாஷ்டகம் உருவாகுது. அப்போ இந்த சஷ்டாஷ்டகம் என்ன செய்யும்? சண்டை சச்சரவுகளை கொடுக்கும். அப்போ மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாத ஒரு நிலையை உண்டாக்கும். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, வீட்டுக்கே போக முடியல, யாருக்கு பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் தனியாகவும் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அம்மாவுக்கோ மனைவிக்கோ ஒத்து வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு மனைவி கோச்சிட்டு போயிடும், இவங்க அம்மாவோடைய இருப்பாங்க. இது மாதிரி உறவுகள் ரீதியாக பிரிவினையை உண்டு பண்ணுறதும் இந்த சஷ்டாஷ்டக யோகம். இப்போ இந்த சஷ்டாஷ்டக யோகத்துக்கு நம்ம சில விதி விலக்குகளையும் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா, இப்போ ஒரு ஆணுக்கு கன்னி ராசி லக்னம்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண்ணுக்கு மேசம்னு வச்சுக்க. ஒரு பெண்ணுக்கு மேசமாக இருந்து லக்னமோ ராசியோ மேசமாக இருந்து ஒரு ஆணுக்கு கன்னி ராசி லக்னமாக இருந்தால் இது பொருத்தத்தில் சேர்க்கலாம். இதுக்கு விதிவிலக்கு உண்டு. அடுத்து தனுசு ராசியோ லக்னமோ பொண்ணுக்கு தனுசு ராசியோ லக்னமாக இருந்து ஆணுக்கு ரிஷபராசி ரிஷப லக்னமாகவோ இருந்தால் இதையும் பொருத்தத்தில் சேர்க்கலாம். அதே போல் கும்பராசி ஒரு பொண்ணுக்கு ஒரு கடகராசி பையன் பொருத்தத்தையும் சேர்க்கலாம். அதே போல் சிம்மராசி பொண்ணுக்கு மகர ராசி மாப்பிள்ளையும் பொருத்தம் சேர்க்கலாம். அடுத்து துளாராசி பொண்ணுக்கு மீனராசி பையனை பொருத்தம் சேர்க்கலாம். அடுத்து மிதுன ராசி பொண்ணுக்கு விருச்சிக ராசி பையனை
சேர்க்கலாம். இது ஒரு 6 ராசிக்கு மட்டும் விதிவிலக்காக சொல்லப்படுது. அதன்படி சேர்த்துக்கலாம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா 6, 8 அப்படி வந்தாலே சேர்க்க வேணாம், போ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. தீன்னு சொல்லிட்டா சுடாது, தொட்டாதான் சுடும். அது மாதிரி 6, 8 வருதுன்னா கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், விதிவிலக்குகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு சரியாக இருந்தது, விதிவிலக்கில் வருது அப்படின்னா அந்த 8க்குரிய கிரகமும் பலவீனமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பொருத்தம் சேர்க்கலாம். அது வரனுக்கும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனால் ஒரு முட்டாள்தனமாக 6, 8 தான் வருது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளைய தள்ளி தள்ளி விடுறாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, திருமண தகவல் மையத்தில் இது மாதிரி இருக்கும் ஜாதகங்கள் என்கிட்டையும் வந்திருக்குது. அவங்களுக்கெல்லாம் நான் ஆராய்ஞ்சு பார்த்து பொருத்தம் பண்ணலான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதனால் தள்ளி தள்ளி போகுது திருமணங்கள். கல்யாணம் ஆகாமலும் இருக்கிறாங்க பொண்ணு பிள்ளைங்க. ஒரு பெற்றோரே சும்மா டிவி நிகழ்ச்சியிலையும் யூடியூப்லேயும் போடுறத பார்த்துக்கிட்டு சஷ்டாஷ்டகமாக வேண்டாம் அப்படிங்கிற அதோடைய உள்ளே இருக்க கருத்துக்களை பார்க்கணும். அதுக்குடைய விதிவிலக்குகளையும் பார்த்து தான் முடிவு பண்ணணும். இவங்க 6, 8 வருதா வேணாம் 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 வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பையனுடைய வாழ்க்கையும் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுக்கிறாங்க பெற்றவங்களே. அதனால் இந்த வீடியோ அவங்களுக்காக தான், பெற்றோர்களுக்காக இந்த வீடியோ. அதனால் இதன் பிரகாரம் பார்த்து முடிவு செஞ்சு பொண்ணு பிள்ளைய வாழ விடுங்க.